ஹாய், வெல்கம் டு ஹாஜ்ராமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கோழி குண்டு ஒன்று புதுசாக செஞ்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் லைவில் எடுத்திருக்கேன் பாருங்கள். 2 கதவு வச்சு 4 டப்பாங்க மாதிரி ரெடி பண்ணி, இதில் முழுக்க வந்து இது வந்து என்ன சொல்கிறது, கட்டையில் செஞ்சது, கார்பெண்டரை வச்சு செஞ்சது. அந்த வலையெல்லாம் வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கோழிங்களுக்காகவே நல்லா பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காகவே ரெடி பண்ணது. அதாவது ஒரு டப்பாவில் 2 கோழிங்க இருக்கிற மாதிரி, மொத்தம் 8 கோழிங்க வளர்க்குற மாதிரி 2 பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு கீழே டப்பாவில் 2 கோழியும், மேலே டப்பாவில் 1 கோழியும், ஒரு சேவலும், ஒரு டப்பாவில் வந்து தாய் கோழிங்க அடைக்கிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கேன். அப்படி தான் போகுதுங்க. தாய்க்கோழி சின்ன கீழே வச்சுருக்கேன், இந்த பக்கம் 2 கோழிங்க, மேலே ஒரு கோழி. இது ஒரு சேவலுக்கான இடம் அப்படின்னு அதை நான் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அப்புறம் வந்து தாய்க்கோழியை ஈவினிங் அடைக்கிறதையும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அது கொஞ்சம் முரண்டு பிடிக்குதுங்க. அதாவது அவங்க இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே அது வந்து டக்குன்னு போக மாட்டேங்குது. ஆனால் காலையில் விடும்போது டக்குன்னு ஓப்பன் பண்ணோடனே அது டக்குன்னு கூப்பிட்டு போயிடுது அந்த குஞ்சுங்களை. ஆனால் சாயந்தரம் போகும்போது மட்டும் இப்படின்னு போகுது. அதை நான் கொம்பு வச்சு தான் கொஞ்சம் விரட்ட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொம்பு வச்சு மிரட்டி தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நான் கொடுமைலாம் படுத்தலை, அதை சும்மா இது பண்ணி தான் கூப்பிட்டு போகிறேன். ஆனால் தாய்க்கோழி போகுதுன்னா குஞ்சுங்களும் அப்படியே அழகாக போயிடுதுங்க. அது போய் உட்காந்துச்சு பாருங்கள். இதுங்க எக்கி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க. அது எக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஹைட்லாம் இல்லை. ஆனாலும் அதுங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு லைவாக கண்டிப்பாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே.